சந்திராஷ்டமம் என்பது ஜோதிடத்தில் மிக முக்கியமான, அனைவரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகும். சந்திரன் + அஷ்டமம் 8 என்பதே சந்திராஷ்டமம். அதாவது நீங்கள் பிறந்த ராசிக்கு 8வது ராசியில் சந்திரன் பயணிக்கும் அந்த 2.25 நாட்கள்தான் உங்களுக்கான சந்திராஷ்டம காலம் ஆகும். சந்திரன் ஒவ்வொரு ராசியையும் கடக்க 2.25 நாட்கள் எடுத்துக்கொள்வதால் மாதம் ஒரு முறை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த சந்திராஷ்டமம் வரும். ஜோதிடத்தில் சந்திரன் மனோகாரகன், மனதை ஆள்பவர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் 8ஆம் இடம் என்னும் மறைவு ஸ்தானத்திற்கு வரும்போது மன அழுத்தம், பதற்றம், தேவையற்ற கோபம் மற்றும் தவறான முடிவுகளை எடுக்கும் சூழல் இயல்பாகவே உருவாகும். சந்திராஷ்டமம் அன்று சிக்கல்களில் இருந்து தப்பிக்க என்ன செய்ய வேண்டும்? இந்த 2.25 நாட்களும் உங்களுக்கு கெட்டது நடக்கும் என்று பயப்பட தேவையில்லை. ஆனால் நம் மனம் நம் கட்டுப்பாட்டில் இருக்காது என்பதால் சில விஷயங்களில் தற்காப்பாக இருப்பது நல்லது. வார்த்தைகளின் நிதானம் மிக முக்கியம். இந்த நாட்களில் கோபமும் எரிச்சலும் சட்டென்று வரும். அதனால் குடும்பத்திலோ வேலை செய்யும் இடத்திலோ யாருடனும் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். மௌனம் வித்துவான் லட்சணம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். புதிய காரியங்களை தவிர்க்கவும். புதிய தொழில் தொடங்குவது, பெரிய தொகையை முதலீடு செய்வது, புதிய வேலைக்கு நேர்காணல் செய்வது அல்லது முக்கிய ஒப்பந்தங்களில் சைன் கான்ட்ராக்ட்ஸ் கையெழுத்திடுவதை தவிர்க்கவும். பயணங்களில் கூடுதல் கவனம். வண்டி வாகனங்களை இயக்கும் போது அதிக வேகம் வேண்டாம். இயன்றவரை நீண்ட தூர பயணங்களை தள்ளி போடுவது நல்லது. முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம். மனம் தெளிவில்லாமல் இருக்கும் என்பதால் திருமணம், சொத்து வாங்குதல் போன்ற வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளை இந்த நாட்களில் எடுக்காமல் தள்ளி வைப்பது புத்திசாலித்தனம். கடன் கொடுக்க வாங்க வேண்டாம். இந்த நாட்களில் பண பரிவர்த்தனைகள் செய்யும் போது தேவையற்ற இழப்புகள் அல்லது மனஸ்தாபங்கள் வரலாம். மன அமைதிக்கான எளிய வழிகள். சந்திராஷ்டமத்தின் எதிர்மறை தாக்கத்தை குறைக்க சில எளிய ஆன்மீக மற்றும் நடைமுறை வழிகள். விநாயகர் வழிபாடு. காலையில் எழுந்ததும் முழு முதற் கடவுள் விநாயகரை வழிபடுவது காரிய தடைகளை நீக்கும். இறை நாமம் ஜபித்தல். மனதை ஒருமுகப்படுத்த ஓம் நமசிவாயா மந்திரத்தை அல்லது உங்களுக்கு பிடித்த கடவுளின் பெயரையோ மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இருக்கலாம். இது பதற்றத்தை குறைக்கும். அம்மன் அல்லது சிவ வழிபாடு. திங்கட்கிழமை அல்லது சந்திரன் சம்பந்தப்பட்ட தோஷங்களுக்கு அம்மன் வழிபாடும் சந்திரனை தலையில் சூடிய சிவபெருமான் வழிபாடும் மனதிற்கு பேரமைதியை தரும். சுவாசம் மற்றும் தியானம். காலையில் 10 நிமிடம் தியானம் அல்லது மூச்சு பயிற்சி செய்வது மூளைக்கு அதிக ஆக்சிஜனை கொடுத்து நாள் முழுவதும் நிதானமாக செயல்பட உதவும். சுருக்கமாக சொன்னால், சந்திராஷ்டமம் என்பது உங்களை முடக்குவதற்கான நாள் அல்ல. நீங்கள் அதிக விழிப்புணர்வுடனும் நிதானத்தோடும் இருக்க வேண்டிய நாள். அவ்வளோதான்.